ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஜூன் மாதத்தின் இந்த முதல் நாளின் காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் நடுவிலே கொண்டு வருவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திற்காக தேவன் என்ன வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார், என்ன வார்த்தையை இந்த ஊழியத்தோடு உடன்பட்டிருக்கிற ஜெப பங்காளர்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்று தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவன் என்னுடைய இருதயத்திற்குள் வைத்த அவருடைய ஒரு வல்லமையான வார்த்தை நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்திலே அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த 6வது மாதத்துல நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் அனுபவித்த சிறுமையை தேவன் கண்டுவிட்டார். நீங்கள் அனுபவித்த நிந்தையை ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்த்துவிட்டது. சிறுமையின் நிமித்தம், உபத்திரவத்தின் நிமித்தம், நெருக்கத்தின் நிமித்தம் நீங்கள் கூப்பிட்ட உங்களுடைய கூப்பிடுதலை தேவன் கேட்டுவிட்டார். உங்கள் சிறுமையை தேவன் கண்ணோக்கினார். உங்களுடைய அடிமைத்தனத்தை, உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்த அனுபவித்த எல்லா சிறுமையையும் ஆண்டவர் கண்டுவிட்டார். ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த சிறுமையை, நீங்கள் அனுபவித்த சிறுமையை, நீங்கள் அனுபவித்த துக்கத்தை, நீங்கள் அனுபவித்து வந்த இயலாமையை, நீங்கள் அனுபவித்து வந்த சகல கஷ்டத்தையும் கண்ணீரையும் ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்த்துவிட்டது. உங்களுடைய கூப்பிடுதல் ஆண்டவருடைய சமூகத்திலே எட்டி இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்திலே அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எகிப்திலே அனுபவித்த சிறுமையை ஆண்டவர் கண்டு அவர்கள் சிவந்த சமுத்திரத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்ட கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே அனுபவித்த எல்லா சிறுமையையும், எல்லா நிந்தையையும், எல்லா துயரத்தையும், எல்லா துக்கத்தையும் ஆண்டவர் நினைத்தருளி அவர்களை விடுதலையாக்கினார். அவர்களை விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு நேராக தேவன் நடத்தினார். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்டு விட்டார்கள், தங்களை விட்டு அவர்கள் போகிறார்கள் என்பதை அறிந்தவுடனே பார்வோன் தன்னுடைய இராணுவங்கள் முழுவதையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்து வருகிறான். வனாந்தரம் அவர்களுடைய வழியை அடைத்து போட்டு விட்டது. வேறு ஒரு வழி இல்லை. அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து போக வேண்டிய ஒரு இக்கட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில இக்கட்டுகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கலாம். இக்கட்டில் இருந்து
வெளியே வருவதற்கான எந்த ஒரு வழிகளும் இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே உங்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றாமல் இருக்கலாம். வேற ஒரு வழி, மாற்று ஏற்பாடு என்று எதுவுமே இல்லாத நிலையிலே ஒரு இக்கட்டிலே நீங்கள் மாட்டிக்கொண்டு இருப்பீர்களானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த இக்கட்டில் இருந்து நான் உன்னை விடுவிக்க போகிறேன். இந்த இக்கட்டில் இருந்து நான் உனக்கு ஒரு வழியை திறந்து தரப்போகிறேன். இந்த இக்கட்டிலே நீ அமிழ்ந்து போக போவதில்லை. இந்த துன்பத்திலே நீ அமிழ்ந்து போக போவதில்லை. இந்த இக்கட்டில் இருந்து சேதாரம் இன்றி, சேதம் இன்றி, தீங்கு இன்றி, இழப்பு இன்றி நீ மகிமையாய் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக எல்லா வழிகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு வழியை திறப்பார். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு பாதையை திறப்பார். நீங்கள் சத்துருவினிடத்திலே மாட்டிக்கொள்ளப் போவதில்லை. சத்துருவினிடத்திலே நீங்கள் சிக்கிக்கொள்ளப் போவதில்லை. சத்துருவினாலே நீங்கள் முற்றிலும் சங்காரம் பண்ணப்பட போவதில்லை. சத்துருவினுடைய கைகளிலிருந்து அற்புத விதமாக நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். காரணம் என்ன? கர்த்தர் நீங்கள் அனுபவித்த சிறுமையை கண்டு நீங்கள் கூப்பிட்ட உங்கள் கூப்பிடுதலை தேவன் கேட்டுவிட்டார். இஸ்ரவேல் புத்திரர் அப்படித்தான் சிவந்த சமுத்திரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எகிப்தினுடைய இராணுவம், ரெண்டுக்கு நடுவிலே அவர்கள் மாட்டிக்கொண்டாலும் சிக்கிக்கொண்டாலும் ஒரு வழியை உண்டாக்கி, ஒரு பாதையை உண்டாக்கி அவர்களை விடுவித்த அதே தேவன் இன்றைக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர்களை விடுவித்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். வழி இல்லை, வழியை உண்டாக்குகிற தேவனிடத்திலே நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். தேவனை நோக்கி கதறுங்கள். தேவனை நோக்கி மன்றாடுங்கள். தேவனை நோக்கி முறையிடுங்கள். உங்களுக்கான ஒரு வழியை ஆண்டவர் திறந்து தருவார். அந்த வழி எப்படி இருக்கும் என்றால், இதுவரை நீங்கள் உங்கள் வாழ்விலே கண்டிராத ஆச்சரியமான வழியை தேவன் உங்களுக்கு திறந்து தருவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்படித்தான் சிவந்த சமுத்திரத்திலே வழிகளை திறந்து தந்து நடத்தினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு வழியை தேவன் திறந்து தந்து அவர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். பிரச்சனையை கண்டு, போராட்டத்தை கண்டு, உபத்திரவத்தை கண்டு, நெருக்கத்தை கண்டு சோர்ந்து போகாமல் தேவ கரத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் தம்முடைய கரத்தின் புயத்தை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்துவார். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய திவ்ய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே, எங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு, எங்களுடைய கூப்பிடுதலுக்கு ஒரு விடுதலையை, எங்களுடைய கூப்பிடுதலுக்கு ஒரு அற்புதத்தை, எங்கள் கூப்பிடுதலுக்கு ஒரு நன்மையை நீர் எங்கள் வாழ்வில் தருகிறதற்காய், கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.